இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 7 பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ரன் காங்குரோ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காராவை தூக்குன சந்தோஷத்துல டெய்டாரா சிரிச்சிட்டே போவான். அவ்வளோ ஈஸியா போறக்கு விட மாட்டோன்ட்டு ஷினோபிஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அதுல இருந்தும் டாச் பண்ணிடுவான் டெய்டாரா. பாக்கி ஃபயர் பண்றதை நிறுத்துங்க, லார்ட் காசேகாகே மேல பற்ற போகுது அப்படின்பாரு. அந்த ஷினோபியும் சரின்ட்டு ஸ்டாப் பண்ணுவாரு. செம கடுப்புல இருப்பான் காங்குரோ. வில்லேஜ் விட்டு போறானான்ட்டு இன்னும் காண்டாவான். சாசோரி வெயிட் பண்ணியே டயர்டா இருப்பான்ட்டு சிரிச்சிட்டு போவான் டெய்டாரா. உயிரோட காசைக்காக தூக்கிட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்ட்டு பாக்கிக்குள்ள அவ்வளோ கோவம் இருக்கும். காங்குரோ சேஸ் பண்ணி போவான். பாக்கி ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. கேலஸா அப்படி பண்ணாத அப்படின்பாரு. இன்னொரு யூனிட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு கத்தும் போது வெயிட் பண்ணா நம்ம அவனை இழந்துருவோம் அப்படின்ட்டு ஓடுவான். தனியாவே ரொம்பவுமே அவன் பக்கத்தால போயிடாத, நான் சீக்கிரம் வரேன் அப்படின்பாரு பாக்கி. சரின்ட்டு கிளம்புவான் காங்குரோ. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவனோட டார்கெட் காரா தான் போல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு வரும்போது 2 ஷினோபிஸ் வருவாங்க. அவனை மட்டும் தப்பிக்கிறதுக்கு விடாதீங்க அப்படின்பாரு காங்குரோ. அவன் கீழே இறங்குறான். அங்க எப்படி ஒரு யூனிட் இருக்கும், எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவான் காங்குரோ. சசோரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு கான்ல அட்டாக் பண்ணுவான். போதும் நிறுத்து, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான் அப்படின்பான் டெய்டாரா. அதுக்கு தான் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக சொன்னடா அப்படின்பான். உன்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்னமாயெல்லாம் கிடையாது, நான் அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு கிளம்புவாங்க. திரும்ப நான் இங்க வரவே கூடாது அப்படின்ட்டு சசோரி கிளம்புவான். வந்து பார்த்த காங்குரோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுவான். எனக்கு ஒரு சவுண்ட் கூட கேட்கல. இன்ஃபேக்ட் நான் நிறைய மெசேஜஸ் அனுப்பிச்சுமே ரெஸ்பான்ஸ் வரல. இங்க ஒரு செக்யூரிட்டி யூனிட் இருந்திருக்கணும் என்ட்ரன்ஸ்ல, இருந்தாலுமே இங்க எதுவுமே நடக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்க ஏதோ மோசமா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது இசாகோ மேல போய் செக் பண்ணுவான். லார்ட் காங்குரோ அப்படின்பா. என்னாச்சுன்னு கேட்பான் காங்குரோ. என்ட்ரன்ஸ்ல இருந்த எல்லா ஷினோபிஸ்மே செத்து கிடக்காத பார்த்த காங்குரோக்குலாம் மனசே இருக்காது. என்னதான்டா ஆச்சு அப்படின்னு அவனுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியாது. காரா சண்டை போடுறதுக்கு முன்னாடியே இறந்திருக்காங்க அப்படின்னு தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவான் காங்குரோ. எலைட் அண்ட் பிளாக் ஆப்ஸ் மெம்பர்ஸ்ல இருந்தாங்களேன்பா ஒரு ஷினோபி. பக்கத்தால இருக்கவன் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்படின்பா. ஒருவேளை அப்படி இருந்தா அப்படின்பான் காங்குரோ. என்னன்னு கேட்கும் போது ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு அதை சொல்லாம விட்டுருவான். காரா காசேகாகே பொசிஷனுக்கு வரும்போதே நான் தரவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன். ஹிடன் சாண்ட் வில்லேஜ் ஷினோபிஸ்ல யாரும் துரோகியா இருக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு பல்ல கடிச்சிட்டு இருப்பான். காராவை கடத்த வந்தவனுங்க இங்கதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு அங்க வந்திருக்கானுங்க அப்படின்ட்டு நம்ம அவங்கள சேஸ் பண்ண போறோம்னு கிளம்பும் போது ஒரு ஷினோபி துடிப்பான். ஒருத்தன் உயிரோட இருக்கான்னு இசாகோ கத்துவான். காங்குரோ கேர்லெஸ்ஸா பண்ணாத அப்படின்னு கத்தும் போது அந்த ஷினோபிய தூக்கி தோல்ல வைப்பான். அவனோட கிளாத்குள்ள பார்த்தா பேப்பர் பாம் இருக்கும். அது ஒன்னு வெடிச்சதுக்கு அப்புறமாவே சுத்தி வர ஏகப்பட்ட இடங்கள்ல வெடிக்க ஆரம்பிக்கும். இதை தான் சாசோரி ப்ரிப்பரேஷன் சொல்லியிருப்பான். பயங்கர பவமூட்டமா வரத நோட் பண்ண டெய்டரா எல்லாருமே உன் ட்ராப்ல மாட்டிட்டாங்க போல அப்படின்ட்டு சிரிப்பான். ட்ராப்புங்கிறதே மாட்டுறதுக்கு தாண்டா அப்படிங்கவும் சரி புரிஞ்சு அப்படின்பா டெய்டரா. நருட்டோ அவன் வீட்டுக்கு போவான். அப்பாடா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்பான். ரொம்பவுமே டஸ்டா இருக்கும். வீட்டை அப்படி விட்டுட்டு போனா டஸ்ட் ஆகாமையா இருக்கும்ட்டு நருட்டோ உள்ள போவான். அங்க இருக்க டஸ்ட் எல்லாம் சுவாசிக்க முடியாம தலைவன் விண்டோஸ் ஓபன் பண்ணி விடுவான். இதுக்கப்புறமா டீம் 7ஓட அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். சாஸ்கே நான் வந்துட்டேன், உன்னை திருப்பி கூட்டிட்டு வரக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்பா. சாண்ட்ல காட்டுவாங்க. பேக்கப்க்கு வந்த யூனிட்ல இருக்க மெம்பர்ஸ்லாம் இந்த கொலாப்ஸ் ஆனதை பார்த்துட்டு காராவை சேஸ் பண்ணி வந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பாக்கிக்கு காங்குரோக்கு என்னாச்சோன்னு பயம் இருக்கும். திடீர்னு பார்த்தா மேல என்னமோ வரும். என்னடா அதுன்னு பார்க்கும் போது பார்த்தா காங்குரோவா இருப்பான். 2 ஷினோபிஸையும் காப்பாத்திருப்பான். பயங்கர கடுப்புல இருப்பான். காங்குரோன்னு பாக்கி கூப்பிடவும் என்னால 2 பேர்த்த மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சு அப்படின்பான். இவங்களுக்கு காயம்பட்டிருக்கு, மெடிக்கல் டீமை கூப்பிடுங்க அப்படின்பான். இந்த பாயிண்ட்ல காங்குரோ கிளம்புற மாதிரி இருக்கும். பாக்கி எங்க போறேன்னு கேட்கும் போது காராவை கடத்தினவங்களை சேஸ் பண்ண போறான் அப்படின்பா. காரானாலே அவங்களுக்கு எகென்ஸ்டா நிக்க முடியல, உன்னால அவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதா அப்படின்பாரு பாக்கி. என்ன காராவை கைவிட சொல்றீங்களா அப்படின்பா. நான் ஒன்னும் அப்படி சொல்லல, எந்த ஒரு இடத்துலயுமே அவசரப்பட்டு அட்டாக் பண்ணிடாதுன்னு சொல்லுவாரு. மெயினா நம்ம அவங்களோட ஹைட் அவுட் எங்க இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டை மேக் பண்ணி அவங்கள அதுக்கப்புறமா அட்டாக் பண்ணலாம், அவசரப்பட்டு சண்டையில இறங்கிறாத அப்படின்பாரு. முடிஞ்சா பாக்குறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். பாக்கி காங்குரோ மேல காண்டாவாரு. காங்குரோ பார்க்கும்போது ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவுமே இங்க அங்கங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கும். அவனுக்கு என்ன நக்கல் பண்றானுங்களா அப்படின்ட்டு காண்டாவான். கொஞ்சம் டிஃபரெண்டான சாண்ட் இருக்கும், அது காராவோட தான்ட்டு கையில எடுத்து பார்ப்பான். காராவை தூக்கிட்டு போகும்போது அவனோட சாண்ட் ஆர்மர் இருக்கு இல்லையா, அதுல இருக்க மண்ணோட துகள்கள் எல்லாம் கீழே விழுகும். அந்த சாண்டை பார்த்துட்டு தான் அந்த ரூட்டை கண்டுபிடிச்சிருப்பான் காங்குரோ. மிச்சத்தை உங்ககிட்ட விடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாரு பாக்கி. காங்குரோ பயங்கரமா சேஸ் பண்ணுவான். காங்குரோ பின்னாடி போறதுக்கு தனியா ஒரு யூனிட்டை போடுங்க அப்படின்பாரு. சரின்ட்டு ஒரு ஷினோபி கிளம்புவான். இங்க நடந்த சிச்சுவேஷனை எமர்ஜென்சின்னு சொல்லி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு உடனே தெரியப்படுத்துங்க அப்படின்பாரு
அப்படின்பாரு. இன்னொரு ஷினோபி கிளம்புவான். பாக்கிக்கு பேட் ஃபீலிங் மட்டும் தான் இருக்கு, என்னமோ நடக்க போகுதுங்க மாதிரி திங்க் பண்ணுவாரு. காராவை சேஸ் பண்ணி காங்கரோ போய்கிட்டே இருப்பான். லீஃப் வில்லேஜுக்கு மெசேஜ் கொடுக்க வந்த ஷினோபி பாத்தீங்கன்னா டக்கமாரு அப்படிங்கிற பருந்து கிட்ட ஒன்னதான் நம்பி இருக்கும்னு சொல்லி தாட்டி விடுவாரு. எல்லா பீப்புளுமே ஒரு ஏக்கத்தோட இருப்பாங்க. ஒரு சின்ன பையன் லார்ட் காசேகாகே அப்படின்பா. அவங்க அம்மா அவருக்கு எதுவும் ஆயிருக்காது, அவர் திரும்ப வந்துருவாரு அப்படின்பாங்க. இதுக்கு முன்னாடி சாண்ட் வில்லேஜ்ல இருக்க எல்லா பீப்புளுமே காராவை ஒரு அல்டிமேட் வெப்பனாவும் ஒரு மான்ஸ்டராவும் பார்த்திருப்பாங்க. காராவை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு. காரா இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா, என்ன ஒரு அல்டிமேட் வெப்பனா இல்லாம காசேகாகேவா வேணும்னு நினைக்கிற மக்கள் வருவாங்கன்னு. அதுதான் இங்க எக்ஸாக்டா நடந்திருக்கும். காரா எதுக்காக எத்தனை ஹார்ட் ஒர்க் போட்டானோ அது எல்லாமே நடந்துருச்சு. ட்ரீம் கம்ஸ் ட்ரூன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. சேஸ் பண்ணி வந்த காங்கரோவை திரும்ப குழப்பி இருப்பானுங்க. மொத்தம் 3 டைரக்ஷன்ல பிரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதுல ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா காராவோட சாண்ட் இருக்கும். இந்த வழிதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புவான் காங்கரோ. டக்கமாரு லீஃப் வில்லேஜ் நோக்கி போகும். லீஃப்ல கக்காஷி வீட்டுல காட்டுவாங்க. அவர் புக்கை படிச்சு முடிச்சிருப்பாரு. என்னால அதை படிக்காம இருக்கவே முடியல 2 தடவைக்கு மேல அப்படின்ட்டு. சரி தூங்கலான்ட்டு லைட் ஆஃப் பண்ண போவாரு. ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கவங்களுக்கும் சரி இருந்தவங்களுக்கும் சரி அவங்களோட லெஃப்ட் ஆர்ம்ல இருக்க டெல்டாய்ட்ல பச்சை குத்தி இருப்பாங்க லீஃப் மாதிரி. அந்த ஒரு விஷயம் கக்காஷிக்கும் இருக்கும். இந்த ஒரு சீன்ல அது இல்லாம இருக்கும். இது ஒரு அனிமேஷன் மிஸ்டேக். வெளியே பார்த்த கக்காஷி என்ன விடிஞ்சிச்சா, நான் வேற இன்னும் நியூ டீமுக்கான யூனிட் லிஸ்டே போடலையே அப்படின்ட்டு எந்திரிப்பாரு. இன்ஃபேக்ட் நான்லாம் மாங்கா படிச்சுட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காலையில 5 மணியா இருக்கும். என்னடா தூங்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கும் சில நேரங்கள்ல ஃபீல் ஆகும். அப்ப நானும் கக்காஷியும் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க போட்டனே தெரியலேன்ட்டு தேடுவாரு. டெமாரி அவ வீட்டுல இருந்து கிளம்பி வெளியே வருவா. ஷிகமாரு இவ்வளோ காலையில என்ன பண்ற, எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க தெரியுமான்ட்டு அவ வீட்டு வாசல் முன்னாடியே நிப்பான். ரொம்ப நாள்ல வில்லேஜ்ல அன்அட்டெண்டடா இருக்க முடியாது, நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு போவா. அதுக்குன்னு காலையில் சாப்பிடாம கூடயா அப்படின்னு கேட்பான் ஷிகமாரு. போற வழியில எங்கேயாவது கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்பா. இங்க என்ன பண்றீன்னு கேட்கும் போது நான் உனக்கு கைடா இருக்க வேண்டியதானே என்னோட பொறுப்பு, இதுவும் எனக்கு ஒரு ஜஸ்ட் மிஷின் மாதிரி தான் அப்படின்பா ஷிகமாரு. ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும்லன்ட்டு சிரிப்பா டெமாரி. என்ட்ரன்ஸ் கிட்ட போன உடனே இது போதும் அப்படின்பா. இதுக்கப்புறமா சுனின் எக்ஸாம்ல தான் நம்மளால சந்திக்க முடியும் இல்லையா அப்படின்பா ஷிகமாரு. அப்புறம் பார்க்கலாம் அப்படின்பா. நீ ஜொனின் ஆக வேண்டிய டைம் இது, வாட்டர் டிராக் மட்டும் சொல்லாம மிஷின்ஸ்ல கவனம் செலுத்தினா ஜொனின் ஆயிடலாம் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போவா. தலைவன் வாட்டர் டிராக் அப்படின்பா. நருட்டோ அண்ட் சக்குரா பாத்தீங்கன்னா டீம் கக்காஷியோட மெம்பரா சேர்ந்து ஃபர்ஸ்ட் மிஷன் போறாங்களே அதுக்கு தயாராவாங்க. டெமாரிக்கு போற வழியில வினோதமா காத்தடிக்கும். இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு வேகமா நடக்க ஆரம்பிப்பா. டெய்டரா அண்ட் சசோரி போயிட்டு இருக்கும் போது சசோரி திடீர்னு நின்றுவான். என்னாச்சுன்னு கேட்கும் போது நம்மள ஒருத்தன் ஃபாலோ பண்ணுவான் நான் நினைச்சும் கூட பார்க்கல அப்படின்பா. நில்லுங்கடா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், காராவை படைச்சிருங்க அப்படின்பா காங்கரோ. டெய்டரா சிரிப்பான். சசோரி நீ முன்னாடி கிளம்பு, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடி வருவான். டெய்டராவை பார்த்துட்டு இவன் தானே அந்த ஸ்ட்ரேஞ்ச் பேடை யூஸ் பண்ணி காராவை தூக்குனது, அப்புறம் இவன் தான் வில்லேஜ்ல ட்ராப் செட் பண்ணிருப்பான் போல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவனோட ஸ்க்ரால்ஸ் எடுப்பான். என்னோட பப்பட் ஷோவை பாருங்கடா அப்படின்ட்டு மொத்தம் 3 பப்பட்ஸை வர வைப்பான். ஃபர்ஸ்ட் க்ரோ, செகண்ட் பிளாக் ஆண்ட் வரும். இந்த ரெண்டுமே நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. 3ஆவதா இருக்கிறது பாத்தீங்கன்னா சாலமாண்டர். இது வந்து புதுசா யூஸ் பண்றான். இந்த இடம்லாம் வெறித்தனமா இருக்கும். காங்கரோ நான் திரும்பவும் சொல்றேன் காராவை ஒப்படைச்சிருங்க அப்படின்பா. சீன் லீஃப் வில்லேஜுக்கு சுவிட்ச் ஆகும். நருட்டோ அண்ட் சக்குரா திரும்பவும் லேட்டா வரீங்களா அப்படின்ட்டு டென்ஷன் ஆவாங்க. சாரி கேட்பாரு கக்காஷி. டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு போறோம் ஒரு டீமா சேர்ந்து, ஏதாச்சும் பொறுப்பு இருக்கா உங்களுக்குன்ட்டு பயங்கரமா நருட்டோ கத்திட்டே இருக்கும்போது சக்குரா காதை புத்திட்டு ரொம்பவுமே தொல்லையா இருக்கு. கக்காஷி சென்சே பத்தி தான் உனக்கு தெரியும்ல நருட்டோ, எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய எதுவுமே பிடிக்காத மாதிரி வச்சுக்கிறது அப்படின்பா. என் மானம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவாரு கக்காஷி. பருந்தோட சத்தம் கேட்கும். அதை பார்த்தோன்னே டவுட்டே இல்ல இது சாண்ட் வில்லேஜோடதே தான் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு கக்காஷி. காங்கரோ சைட் காட்டுவாங்க. சசோரி பப்பட் மாஸ்டர் ஜுட்சுவான்பா. டெய்டரா சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா நான் கிளம்புறேன் நீ வந்து சேரு அப்படின்ட்டு போயிருவான். அவ்வளோ ஈஸியா ஒன்னும் போறக்கு விட மாட்டேன்ட்டு காங்கரோ அட்டாக் பண்ணுவான். க்ரோவை ஈஸியா தடுத்திருப்பான் சசோரி. இதை பார்த்த காங்கரோல பயங்கரமான ஷாக்ல இருப்பான். கேப்ப கழட்டுவான். சசோரியோட ஃபேஸே ரணக்கொடூரமா இருக்கும். எனக்கு வெயிட் பண்றதும் பிடிக்காது, மற்றவங்களை வெயிட் பண்ண வைக்கிறதும் பிடிக்காது, இதோட நான் முடிக்கிறேன் அப்படின்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா காங்கரோ அண்ட் சசோரி ஃபைட்டுக்கு இந்த WWE சேர்ந்து கமெண்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பானுங்க. நெக்ஸ்ட் டைம் டீம் கக்காஷி டெப்ளாய்டு அப்படிங்கிற எபிசோட பார்க்க போறீங்க அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா கோனஹா டூரிசம் அசோசியேஷன்ங்கிற டோர் ஓபன் பண்ணிட்டு நருட்டோ வந்து நிப்பான். இந்த பாயிண்ட்ல நருட்டோ பாத்தீங்கன்னா 44th பேட்டில் ட்ரைனிங் ஜோனை பத்தி தான் டிஸ்கிரைப் பண்ணுவான். சுனின் எக்ஸாமோட செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்துருப்போம் இல்லையா அந்த இடம். இதோட பேரை ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைனிங் ஜோன்ல 10 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு ஒரு ஃபென்ஸ் கட்டியிருப்போம்
இருக்கும். ஒவ்வொரு டீம்ல இருந்துமே ஒவ்வொரு கேட் வழியா உள்ள போவாங்க. மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல இருக்க டவரை ரீச் பண்ணணும். இந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்கு. பெரிய பெரிய சென்டிபேட்லாம் கூட இருக்கு. வினோதமான கிரியேச்சர்ஸ் புலியெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல ஹெவன் அண்ட் எர்த் ஸ்க்ராலை தேடணும். அது போக மற்ற டீம்ஸையும் தேடணும். அந்த இடத்துல நான் ஃபைட் பண்ணல, எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தா நீங்களும் காரா மாதிரியே ஆகலாம். இன்ஃபேக்ட் நான் கூட ஆகலாம். நருட்டோ உசுமாக்கி லவ்லியான ஒரு சொர்க்கத்துல இருக்கேன், ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி விக்டரி சைனை காமிச்சு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவான். இதோட இந்த எபிசோட் முடியுது.